எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல மெமரி பவர் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், சிலது எல்லாம் மறக்க பழகுங்களேன். மனுஷனோட மனசே எப்படி அப்படின்னா, முதல்ல நடந்த கசப்பான அனுபவங்களை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து அழுகிறதோ இல்ல மத்தவங்கள்ட்ட சொல்லி சுய பரிதாபத்தை வாங்கி கொள்றதோ ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க யோசிப்பாங்க. நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, 3 முக்கியமான காரியங்களை பண்ணுது. ஒண்ணு என்கோட் பண்ணுது, ஒரு காரியத்தை பார்த்து வச்சுக்குது. அடுத்தது பார்த்ததையெல்லாம் அங்கங்க சேவ் பண்ணுது. அடுத்தது ரிட்ரீவ் பண்ணுது, அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சோ அதை திரும்ப யோசிச்சு பாக்குறது. இதுல முதல் 2 இருக்குதுல, என்கோட் பண்றதும் சேவ் பண்றதும், இது ரெண்டையுமே நம்ம தடுக்கவே முடியாது, இது நடக்கதான் செய்யும். 3வது ரிட்ரீவ் பண்றது இருக்குதுல்ல, முதல்ல நடந்ததை யோசிச்சு பார்த்து கவலைப்படுறது, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, அதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி ரிட்ரீவ் பண்ணும்போது சில பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கலாம். குழந்தையா இருந்த நேரத்துல நடந்த சில மோசமான நிகழ்வுகள் அவங்களால மறக்க முடியாம இருக்கலாம். அடுத்தது லைஃப்ல நல்லா மேல வரணும்னு நினைக்கும் போது, நல்லா மேல வந்துட்டு இருக்கும் போது ஒரு சில கீழே தள்ளி விட்டது, உங்களை காலை வாரினது, நீங்க மேல எழும்ப கூடாதுன்னு நினைச்சது, அடுத்தவங்க முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினது, இது எல்லாம் மனசுல வச்சு வச்சு அந்த ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்குது. இதெல்லாம் தான் நீங்க மறக்கணும்னு சொல்றேன். பாஸ்ட்ல நடந்த மோசமான நிகழ்வுகளை யோசிச்சுட்டே இருந்து இப்போ பிரசன்ட்ல சந்தோஷமா இருக்கிறத நீங்க விட்டுறாதீங்க. அதனால நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை மறந்துருங்க. உங்களால மறக்க முடியலன்னா நீங்க கவுன்சிலிங் ஹெல்ப் கூட அணுகலாம். That is something called cognitive based therapies. இப்படி எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட சைல்ட்ஹுட்ல இல்ல உங்களோட தேவையில்லாத மெமரிஸை நீங்க மறந்து உங்களோட பிரசன்ட்ல நீங்க சந்தோஷமா வாழலாம். And that decides your future. Thank you so much. சிரிக்கலாம், பறக்கலாம்.